இந்த 2026ஆம் வருடத்தில் ஆண்டவர் கேட்குறது இதுதான். ரெண்டாவது விதமான வாழ்க்கை. உங்களை என்னிட்ட முழுசாக என்ன செய்யுங்க, ஒப்பு கொடுங்க, அவ்வளோதான். அப்போ நான் உங்களை நடத்துவேன், சரிங்க, நீங்கள் என்னை நடத்த வேண்டாம். நிறைய நாட்கள் இத்தனை வருஷத்தில் நாம் என்ன செய்கிறோம், அவர் நடத்தியிருப்போம். வந்துட்டேன், ஜெபம் பண்ணிட்டேன், சிலர் ஓவாசம் எடுத்திருக்கிறேன், கேட்டதை கொடுத்துடணும் அப்படின்னா சாட்சி சொல்வேன், இல்லாட்டி சொல்ல மாட்டேன். சரிங்களா? எங்கிட்ட நல்ல வேண்டுதல் செய்வோம். வேளாங்கண்ணி மாதாவே வந்துடுறேன், என் வீட்டுக்காருக்கு மொட்டையை போட்டுறேன். சரிங்களா? அது மட்டும் இல்லை, பெற்றிருக்கேன் பாருங்க, அதுகளுக்கு மொட்டையை போடுறேன், நான் போட்டுக்க மாட்டேன். சரிங்களா? சரிங்களா? எப்படியாவது இதை செஞ்சிடணும் சொல்லுவோமா இல்லையா? சரிங்களா? அப்புறம் என்ன, சில பேர் என்ன சொல்லுவாங்க, அதாவே உனக்கு 2 புடவை வாங்கி கொடுத்துட்றேன். அதில் கடைசி கண்டிஷன், செஞ்சேன்னா சாட்சி சொல்லுவேன், எப்படியாவது சாட்சியாக இருப்பேன், என்ன செஞ்சால் தான், செய்யாட்டி முடியாது. சரிங்களா? அதெல்லாம் பழைய 20-25ஓடு முடிஞ்சு போச்சு. சரிங்களா? அதனால் இந்த 20-26 வருஷத்தில் உங்களை நீங்கள் என்ன செய்யணும், ஒப்பு கொடுங்க. உங்களுடைய உடம்பை ஒப்பு கொடுங்க, உங்களுடைய ஆன்மா ஒப்பு கொடுங்க, உங்களுடைய ஆவியை ஒப்பு கொடுங்க. ஆண்டவரை சொல்லுங்கள், ஏசப்பா இத்தனை வருஷம் நான் வாழ்ந்தது போதும், நான் ட்ரை பண்ணது போதும், நான் ஜெபம் பண்ணது போதும், நான் முயற்சி செஞ்சதெல்லாம் போதும். இந்த வருஷம் அப்படி இல்லை. 20-26 வருஷத்தில் நான் என்ன செய்கிறேன், என்ன ஒப்பு கொடுக்குறேன், என் குடும்பத்தை ஒப்பு கொடுக்குறேன், என் கடன் பிரச்சனையை ஒப்பு கொடுக்குறேன், என் கனவுகளை ஒப்பு கொடுக்குறேன், என்னுடைய தொல்லைகளை ஒப்பு கொடுக்குறேன். சரிங்களா? ஒருத்தர் தொல்லை ஒப்பு கொடுக்கணும், பொண்டாட்டி கொண்டு வந்து ஒப்பு கொடுத்துட்டு போனார். சரிங்களா? நான் என்னுடைய தொல்லைகளை ஒப்பு கொடுக்குறேன். சரிங்களா? எல்லாத்தையும் நீங்கள் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. சரிங்களா? ஆண்டவரே, நீர் என்ன இந்த வருஷத்தில் அனுமதிக்கிறியோ அது எனக்கு போதும், நீர் என்ன எனக்கு அனுமதிக்க போதும். சில வீட்டில் ரொம்ப தொல்லையாக இருந்தாலும் சாமியாருக்கு அனுப்பி வைக்கிறாங்க. இல்லை, நான் பொதுவாக சொல்கிறேன். சரிங்களா? சில குடும்பம் இந்த ரொம்ப தொல்லைப்படுறான், சாமியாருக்கு போடா. சரிங்களா? எனக்கு மட்டும் இல்லை, அந்த ஊருக்கே துன்பமாக இருக்கணும். சரிங்களா? அப்படிலாம் இல்லை நம்ம. சரிங்களா? அப்போ ஆண்டவர் நம்மகிட்ட எதிர்பார்க்குறது முழுசாக நம்ம என்ன செய்யணும், ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கணும்.